தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/4/2025 திங்கட்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:30 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு உத்திராடம். ஊரோரத்தில் ஒரு செய்ய உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும்னு ஒரு பழமொழி. அதாவது உத்திராடத்தில் ஒரு பிள்ளை பிறந்தா உடனடியாகவே அவங்க அப்பா ஒரு இடம் வாங்குவாராம். அந்த ஊர் ஓரத்தில் ஒரு செய்ய அப்படின்னா ஒரு நிலம் அல்லது இடம் அல்லது பூமி ஏதாவது ஒன்று வீடு வாங்குவார். அந்த பழக்கம் கிராமப்புறங்களில் இந்த பழமொழி இருக்குது. ஆனால் பழமொழிக்கு ஏற்ப நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் உத்திராடத்தில் பிறக்கிற போது சொல்லுவாங்க, இந்த பிள்ளை உத்திராடத்தில் பிறகு செய்யா, நாங்கள் அதுக்கு பின்னால் தான் இந்த இடம் வாங்கினோம், இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிம்பாங்க. சில பேர் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நாங்கள் ஏதாவது புது முயற்சி செய்யலாம்னு சொல்லி வாங்கினா அதில் தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. இது அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். 2 தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு சனியை பற்றி சொன்னேன். சனி ரொம்ப நல்லவர், சனி நியாயவான், நீதிவான் அப்படின்னு சொல்லி சனி இப்படியெல்லாம் புராணத்தில் செஞ்சாலும் நம்ம சனியை வழிபடணும். மூல நட்சத்திரமும் சனி வருதுன்னெலாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது மாதிரி இன்றைக்கு திங்கட்கிழமைனாலும் உங்களுக்கு சனியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பொதுவாக சனிங்கிற 2 எழுத்து இருக்கே, அது ஆட்டி வைக்கும் கோள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கோள்லாம் நவகிரகம்னு அர்த்தம். ஆட்டி வைக்கும் கோள் அல்ல, அது அரவணைக்கும் கோள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை கும்பிடுற போது தான் உங்களுக்கு தெரியும். ரிஷபராசிக்கு சனி ஒருவனே யோகக்காரகன்னு சொல்லி ஒரு ஜோதிட நியதி உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். சனிக்கு நேரே நின்று கும்பிடலாம். அவங்க மட்டும் இல்லை, துலாம் ராசிக்காரர்களும் அது மாதிரி. துலாத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பது சனி. ஆகையினாலே ரிஷபம், துலாம். சரி, விருச்சிக ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி சனி. இதை செய்யறதுனால விருச்சிக ராசிக்கு சனியினுடைய ஆதிக்கம் தான் இருக்குமா. சனிக்கு நம்பர் 8. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்க, அடிக்கடி 8ஆம் நம்பர் வந்துகிட்டே இருக்கும். அவங்க தங்கியிருக்க வீடை பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 17 வரலாம். அவங்க ஹால் டிக்கெட் வாங்கினா அதில் 8 வரும். சரி, ரேஷன் கடையில் வாங்க, எது பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் தரங்க, அதில் 8 வரலாம். ஏன்னா சனி சகாய ஸ்தானாதிபதி. அதை அவங்க உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு பாருங்க, பேர்லயே சனி, பிரியதர்சனி, மீனலோ சனி, பத்மா சனின்னு இருக்கு இல்லையா, அந்த பேர்லயே கிரகங்கள் இருக்கிற போது அவங்க மிகப்பெரிய அளவு உச்சம் பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஜாதகத்தில் சனியும் உச்சமா இருந்தா அவர்களுக்கு வாழ்க்கையில் புகழ் மீது புகழ், வெற்றி கொடி நாட்டுவார்கள். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் மேம்பாடு இருக்குமா. மகரம் கும்பராசிக்கு சனி அதிபதி. ஆகையினாலே அவர்களும் இந்த சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். சனிக்குன்னு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. திருநள்ளாறு இருக்கு, பெரிச்சி கோயில் இருக்கு, குச்சானூர்னு இருக்குது. அப்புறம் அந்த பொங்கு சனி காலத்துக்காக உள்ள கோயில்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. அது மாதிரி நிறைய கோயில்கள், ஆலயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆலயங்கள்லாம் போய் கும்பிடுறோம் இல்லையா. அந்த சனிக்கு என்ன போட்டிருக்கேன், ஒருவருடைய ஜாதகத்தில் சனி 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்குமா. 2இல் லாபஸ்தானத்தில் இருக்கும் சனியால் என்ன பலன்? திரண்ட செல்வம் தேடி வரும், திறமை மதிப்பு கூடி வரும், வறண்ட வாழ்க்கை மாறிவிடும், வசதிகள் தானே தேடி வரும், வாய்த்த சனியோ உச்சமெனில். அந்த சனி உச்சம் பெற்ற அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பரந்த உலகில் புகழ்மிக்கோர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கும்னு ஒரு பாடல். உங்கள் பெயர் புகழ்மிக்கவர்களின் பட்டியலில் இருக்கணும்னா சனி ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்கிற நினைச்சுங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்க. அப்படி சனி உச்சமாக இருந்து நல்ல இடங்கள்ல இருந்துச்சுன்னா எந்த ஆலயம் போகலாம்னு நீங்கள் யோசிச்சு அதுக்கு அனுகூலம் தரக்கூடிய ஸ்தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் போனீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்திலே சனி. சனி சொந்த வீட்டில், எனவே லாபம் நன்றாக இருக்கும். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கின்றது. தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம், தொழிலே கணிசமான தொகை கைகளில் புரளும் அளவுக்கு இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு. எனவே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். நேசித்தவர்கள் எல்லாம் உங்கள் இல்லம் தேடி வரலாம். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நிற்பார்கள். தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். தொழில் சூடுபிடிக்கும். அது மட்டுமல்ல, 3 செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உடன்பிறப்புகளாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது.
கடகராசி நேயர்களே, ராசியில் செவ்வாய். எனவே உங்களுக்கு நல்ல ஆன்ம பலம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையலாம். 8லே சனி இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட அளவிற்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கும், வந்து சேரும். எனவே வருமானம் வந்தே உங்களுக்கு செலவாகும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக கைவலி, கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். எனவே கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நாள். அதாவது பிரபலங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருந்தாலும் கூட யாரையேனும் ஏதாவது சொல்லிவிடுவீர்கள். அதனால் பிரச்சனைகள் வரலாம். நீண்ட தூர பயணங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் யோசிப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூட திடீரென்று உங்களுக்கு மாறுதல்கள் வரலாம். நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்காது என்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்துக்கு மாறுதல்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 2ல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. எனவே யோசித்து கொடுப்பதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, கேது ராசியில் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள், புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது. ஆதாயம் கிடைக்கக்கூடிய விதத்திலேயே அனுசரிப்பு தன்மை உள்ளவர்கள் அருகில் இருந்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். அது மட்டுமல்ல, தொழில் வியாபாரத்தில் இதுவரை தேக்க நிலை இருந்தது, இன்று நல்ல ஊக்க நிலையாக மாறப்போகின்றது. நினைத்தது நிறைவேறும். விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். வங்கிகளில் உங்கள் சேமிப்பு உயரும் அளவுக்கு இன்று நன்றாக இருக்கிறது. ஆனால் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனாலே 12 விதி 8ல் இருப்பது நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நன்மை நடந்தாலும் கூட அரசு வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5லே சனி. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிகாட்டுவார்கள். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம். சுப விரயம் ஏற்படும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்க்க கோடியின்மை என்பதற்கேற்ப இன்று அற்புதமான நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த நாளில் நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. எனவே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள், இனிய நாள். இன்று மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை திங்கள் என்பதனாலே சோமாஸ்கந்தரை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள். தட்டுப்பாடுகள் அகலும். கட்டுப்பாடோடு நீங்கள் நடந்து கொண்டு கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இன்று பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள். ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே உங்களுக்கு கவலைகள் ஏதும் இருக்காது. நீங்கள் காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கலாம். இந்த நாள் நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மாற்றினத்தவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோக முன்னேற்றம் உறுதியாகும் நாள். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். அதாவது ப்ரமோஷன், தலைமை பதவிகள் இன்னும் வரவில்லையே, நம்மோடு பணிபுரிபவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிலைக்கு வந்துவிட்டார்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட வசதிகளையும் அதே நேரம் சலுகைகளையும் அவர்கள் கொடுப்பார்கள். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது உங்களுடைய சொந்த பொறுப்பில் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்துக் கொள்வதே நல்லது.
மீனராசினியர்களே புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. எனவே திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். தேக நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நினைத்தது நிறைவேறுகிற இந்த நாளிலே இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்மொழி பிரச்சனைகள் அகலும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். வேண்டிய உதவிகளை உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். உங்களுக்கு கடன் சுமை குறையவும் இன்று வாய்ப்பு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.